சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறது என்று ஆளுநர் ரவியை போட்டு தாக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளியேறிய ஆளுநர் ரவி தேசிய கீதம் இசைக்கப்படாததால் இந்த நடவடிக்கை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ஆளுநருடைய செயல் சிறுபிள்ளைத்தனமானது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனமும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும். அந்த வகையில் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்க தலைமை செயலகம் வந்த ஆளுநர் ரவியை சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு புத்தகம் கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் பூங்கொடுத்து கொடுத்தும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ரவி ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து சட்டப்பேரவைக்குள் ஆளுநர் ரவி உள்ளே வந்ததும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போது தேசிய கீதம் பாடப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உரையை புறக்கணித்து சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் ரவி புறப்பட்டார். ஆளுநர் உரை புறக்கணிப்பு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அதில் தமிழக சட்டசபையில் இன்று மீண்டும் பாரத அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது. தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பு கூறப்பட்டுள்ள முதல் அடிப்படை கடமையாகும். இன்று ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வந்தபோது தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. அவையில் தேசிய கீதத்தை இசைக்கப்பட வேண்டும் என பேரவைத் தலைவர் மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு ஆளுநர் உருக்கமாக வேண்டுகோளும் விடுத்தார். ஆனால் ஆளுநருடைய கோரிக்கையை அவர்கள் திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. இது மிகவும் கவலைக்குரியது எனவும் அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என கவர்னர் கடும் வேதனையுடன் சபையை விட்டு வெளியேறியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பதிவு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை டாக் செய்தும் பதிவிடப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு. அதை மீறுவதையே தனது வழக்கமாக வைத்துள்ளார் ஆளுநர் ரவி. கடந்த ஆண்டுகளில் இருப்பதை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது. தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல. தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதே அனைவரின் மனதில் எழும் வினா என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு செய்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.